Let's welcome Vaishnavi on stage. Emerging Talent of the Year Kodipattil Karumari Creation and Highwood Entertainments பெருமை கொள்கிறோம். Hi. Hello. இவருக்கு இந்த அவார்டு பிரசன்ட் பண்ண சிவன் சார் கூப்பிடுறோம். சொல்லுங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்பெஷலானது இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வைஃபை கூப்பிட்டோம், இப்போ ஹஸ்பண்டை கூப்பிடலனா எப்படி? பட் அதுக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பாவம் அவரு. அவரே டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னா. பட் சீரியல்ல ஒரு விஷயம் இருக்கு. ஒன்று அந்த சீரியலோட கதாபாத்திரம் பெரியவங்களுக்கு பிடிச்சிடும், இல்லை சின்ன பசங்களுக்கு பிடிச்சிடும். அப்பெல்லாம் வராட மாட்டோம். ப்ரோ இருங்க ப்ரோ, கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஸோ இவரோட ரோலை மட்டும்தான் குட்டீஸ்லேருந்து பார்ட்டிஸ் வரும் எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க. இந்த சீரியலே ஒரு சென்சேஷன் தான். இல்லை நிச்சயமா டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் தான் அது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ரிப்ளிக் ஆகும். இப்போ முத்து அழும்போது நமக்கு அழுக வரும், லூட்டி பண்ணும்போது லூட்டி வரும், அது மாஸ் பண்ணுவார் எல்லாமே வீட்டில். ஸோ எல்லார் மனசுலையும் கிட்டத்தட்ட உண்மையான பேர் மறந்து போய் முத்து 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 தான் எல்லாருக்குமே இல்லையா? இப்போ கூட தம்பி கூட எவ்வளோ பாசமாக உட்காந்துருக்காங்க, அண்ணன் தம்பியும் பக்கம் பக்கம். அது எப்படி சொல்லணும்னா, இவர் பாட்டு பாடினா ஹிட்டு, டான்ஸ் ஆடினா வாவ், ரொமான்ஸ் பண்ணினா கியூட், ஸ்டண்ட் பண்ணினா மாஸ். ஸோ வராரு நம்ம முத்து. வெற்றி வசந்த் அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கிறோம். மக்களே கை தட்டலாம். People's Hero of the Year award goes to our Muthu Pillai Vetri Vasanth. So yeah, People's Hero of the Year. இது எப்படி பற்றி நீங்க யோசிக்கிறீங்க? இந்த அவார்ட், இந்த பர்టిక్యులர் அவார்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ சார். ஒரு பதிலாக வந்துச்சு. அது முழுக்க அந்த கதாபாத்திரத்துக்கானது, அதை உருவாக்கின கதாசிரியருக்கானது. நம்ம வெறும் கருவியாக தான் அங்கே இருக்கிறோம். இயக்குனர் பார்த்துக்கிறாரு, அவங்க சொல்கிறத நம்ம பண்ணுறோம். அதை தாண்டி எனக்கு என்ன சந்தோஷம்னா, அவங்க என்ன நினச்சி எழுதுகிறாங்களோ அதை என்கிட்ட கரெக்டாக வாங்கிக்கிறாங்க, அது என்னாலையும் கொடுக்க முடியுது அப்படிங்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்கேன். அவ்வளோதான், அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ தெரியுதா சின்ன, இந்த மாதிரி தான் பேசி எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்காரு இவர், பார்த்தீங்களா? ஸோ எல்லாருக்குமே எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததுனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும் ரசிக்கிறாங்க. இப்போ ஜென்ரலாகவே முத்து அப்படின்னு தான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க. நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுலேயும் முத்து இருக்கிறதுனால எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஊரில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தப்போ எல்லாருமே அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. முத்து ரெங்க மன்னர் அப்படிங்கிற பேர், ரெங்கமன்னா முத்து ரெங்கமன்னா இப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதுலேயே முத்து இருந்துச்சு. என் பேர் தான் இதுவும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் ரொம்ப சந்தோஷமானாங்க. ஏன்னா அந்த முத்துன்றது குலதெய்வம்ன்றதுனால பிள்ளைக்கு வைக்கிற பேர். ஸோ அதுவே என்னோடய முதல் சின்னத்திரையில் நான் நடிக்கிற முதல் சீரியலில் வந்தோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த பேர் அமைஞ்சதுக்கு. சூப்பர். ஸோ ரொம்ப இன்னோசென்ட், அவங்க கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் ஒய்ஃப் இல்லையா? ரொம்ப இன்னோசென்ட்டாக, ரொம்ப பப்ளியாக, ரொம்ப க்யூட்டாக. வீட்லேயும் அப்படி தானே? இல்லை, அதை பற்றி நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சொல்லிட்டேன். பர்சனல். ரெண்டு பேருக்கிட்ட சிரிப்பு மட்டும்தான் வருது, பதிலே வர மாட்டேங்குது. அதுக்கு வெக்கப்படுறாங்க பாஸ். சரி பேசுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் ஆப்வியஸாக சொன்ன மாதிரி 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ்க்கு நாங்கள் வரது. ஸோ அதுக்கே ஒரு பிக் தேங்க்ஸ். அண்ட் எமர்ஜிங் டேலண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் இப்போது வந்து ஒரு 10 பேருக்கோ இல்லை 20 பேருக்கோ தெரிகிறேன் அப்படின்னா என்னை நம்பி வந்து சான்ஸ் கொடுத்து என்னை வந்து ஒரு பொசிஷனில் உட்கார வச்சதுக்கு நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஐ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார். கிரேட். இப்போ எல்லாரும் பொண்ணியை மிஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் என்னவா பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. தெரியல, இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சூப்பரான நியூஸ் சொல்வீங்க. ஆமாம், ஒரு குட்டி கேம் செக்ஷன் ஒன்று வைக்கலாம் அப்படின்ட்டு நேர் விருப்பம். இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் எல்லாரும் முத்துன்னு சொல்கிறீங்களே, அந்த முத்துவை உருவாக்குனவரே இவர் தான். அந்த முத்தோட சொத்து இவர். ஆமாம், சொத்து இவர் தான். அந்த முத்துவை எனக்கு கொடுத்தது இவங்க தான். நாங்கள் சும்மா முத்துன்னு எழுதணும், அந்த முத்துக்கு உயிர் கொடுத்தவர் இவர் தான். மாற்றி 2 பேரும் புகழ்ந்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் சின்ன திரையின் சூப்பர் ஸ்டார் இவர் தான். முடிச்சு விட்டாரு. அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் போடுங்க. அவரை கூப்பிட்டதுக்கு
இந்த நானாவே இருந்துட்டு போயிடுறேன்னு யாராவும் வேணாம். ஒரே மேடையிலே முடிச்சு விட்ருவாங்க போல இருக்காங்க. ஓகே, ஒரு குட்டி கேம் செக்ஷன். ஹூ இஸ் ஹூ அப்படின்னு கேட்க போகிறோம். யாரோ அவங்க அந்த மைக் அப்படி இப்படி ஒரு தூக்கி காமிக்கலாம், அவ்வளோதான். வீட்டில் யார்? ஓகே, வீட்டில் நம்ம யாரு ஹூ இஸ் ஹூ அப்படின்றது தான் யார் question. அதிகமாக போய் சொல்லுவா அப்படின்னா டக்குன்னு யார் இல்லை, கேள்வி எல்லாம் நீங்களே கேட்டால் நான் என்ன கேட்குறது? பொதுவாக எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ ஹூ இஸ் அ ஸ்லீப்பி ஹெட்? தூங்கிட்டே நல்லா இப்படி தூக்கணும், அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஹூ இஸ் அ லொட லொட வாயி? லொட லொட லொட. ஓகே, ஹூ இஸ் வந்து அந்த கருத்து கண்ணம்மா மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்களா? ஹூ இஸ் அ ஷாப்பிங், ஒரு மாதிரி எப்பவுமே ஷாப்பிங் ஷாப்பிங், அதுதான் ஆப்வியஸாக அதான் இருக்கணும். ஓகே, யார் வந்து அந்த பைக் ரைடு இந்த மாதிரி ஏதாவது ட்ராவலில் இனிஷியேட் பண்ணுற ஆள்? நீங்கள் தான். ஓகே, சிறுகடி காசியில் வந்து கண்ணதாசன் ஐயாவுடைய பாடல் வரிகளை வந்து மறக்காமல் பல இடங்கள் அப்படி தூவிடுவீங்க. இப்போ சொன்னாங்க இல்லையா? இல்லை, அதான் அது அவங்க எழுதுறது தான். அப்போ தான் நான் சில பாட்டு நாளாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சில பாடல்கள் எனக்கும் தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா நிறைய பாடல்கள் கேட்பாங்க. என்னுடைய அப்பா, சொந்த அப்பா வந்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். அந்த மனுஷன் நிறையா பாட்டு கேட்பார். நான் அதனால் சின்ன வயசுலேருந்தே எம்எஸ்வி ஐயா பாட்டு, அதுக்கு முன்னாடி இருந்த பாடல்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற பாடல்கள் கேட்டு வளர்ந்தால் தான். சில நேரம் என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிருவேன். இந்த பாட்டு தான், இது பாடிடலாம் அப்படின்னு. சில நேரம் என்ன பாடல்னே தெரியாது. மிட் ஆஃப் த வரியில் இருக்கும் சீன் பேப்பர். ஐயோ இது என்ன பாட்டுனே தெரியல. கேமராமேன்ட்ட தான் தூக்கிட்டு போவேன். சார் இது என்ன பாடுதுங்க? பேபி இது அந்த பாட்டு தான் பேபி அப்படின்னுவார். அதுக்கப்புறம் தேடி அடிச்சு டியூனை பிடிச்சி ஓகே ஓகே போகலாம் சார் அப்படின்ட்டு அங்கே போய் டப்பிங்கில் போய் மேட்ச் பண்ணிக்குவேன். ஏன்னா அது நிஜமாவே ரொம்ப இயல்பாக இருக்கும். இல்லை, அது உண்மையை சொல்லணுன்னா இந்த கதாபாத்திரம் பண்ணதில் நிறைய விஷயம் என்னோட சொந்த வாழ்க்கையில் பாதிப்புகளும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது. பாதிப்பு என்னென்னா, நேற்று கூட நடந்திருக்கோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நேற்று வந்து குடிச்சிட்டு ஃபுல்லாக நெக்க டென்ஸில் உட்காந்துருக்க மாதிரி சீனு, கடைசி 2.5 மணி நேரம். ஸோ அந்த இது 2.5 மணி நேரம் முடிச்சுட்டு வீடு வேறு பக்கத்தில், நான் கார் எடுத்து ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்குள்ள நுழையும் போது இதான் வந்தா வந்தனே எதுவும் பேசாத போயிடு, நான் அப்படி போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். வேறு ஏதோ ஒன்று சொல்ல வந்தால் கூட நம்ம எங்கேயோ இருக்க டென்ஷனை காட்டிடுவோன்னு. எனக்கு அது ரொம்ப பாதிக்கிடுச்சு. எங்கள் அம்மா அதுவே நான் வந்து 1.5-2 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஒரு நாள் இதே மாதிரி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே எங்கள் அம்மா ஏதோ கிடச்சி டக்குன்னு கத்திட்டு உள்ளே போயிட்டு எதுக்கு இப்போ உங்கள்கிட்ட கத்தணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆப்வியஸாக அந்த பாதிப்பு எனக்குள்ளே வந்ததுன்றதே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த கோபன்ற விஷயம் சட்டுன்னு அவனுக்கு வர்றது எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, அவன் சொல்கிற கருத்து, அதுக்கு அவங்க கொடுக்குற வசனம், அதே மாதிரி அவன் வாழ்க்கையில் மற்றவங்களால பட்டுக்கிற அனுபவம், அது எனக்கு சொந்த அனுபவம் ஆகுது. ஸோ அதுவுமே நான் பெரிய லேர்னிங்காக எடுத்துக்கிறேன். பெரிய ஒரு முத்துவோட கேரக்டர் வந்து வெற்றி வசந்துக்கு பெரிய ஒரு ரொம்ப 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 பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்ருக்கு. மைனஸ்னால் இதை ஒன்று தான் சொல்லுவேன். ப்ளஸ்ஸுனா நிறைய இருக்குது. அவன் நிறைய கருத்து சொல்லுவான். அதை சொல்கிறப்போ அதை நான் உணர்ந்தால் தான் ஃபஸ்ட் நான் சொல்ல முடியும். ஸோ அதை நான் உணர்றேன்னா அது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அதே மாதிரி இவன் ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டு உட்காந்துருப்பான், அப்போ மற்றவங்க இவனுக்கு கருத்து சொல்லுவாங்க. இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், மற்றவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே எனக்கும் தான் சேருது. அது முத்துக்கே சொன்னாலும் அது எனக்கும் தான் சேருது. இப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றப்போ அது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. ஸோ அது நிறைய மாற்றுச்சு, என்னைய நிறைய மாற்றிக்கிட்டு இருக்கு இன்னும். வைஷ்ணவிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா வந்து முத்து வந்து ஒரு முன்கோபக்காரன் ஆனால் நியாயமான ஆளவன் சிறகடி காசியில். ரியல் லைஃப்பில் எப்படி வெற்றி? இல்லை, அவர் கோவமே பட மாட்டார். அவங்க கிட்ட கோவப்பட மாட்டேன். மற்ற எல்லாத்தையும் கோவப்படுவார், ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லை. எப்பயாவது ரொம்ப ரேராக வரும்ல. ரொம்ப கடுப்பான யார்கிட்ட போய் காட்டுவீங்க அந்த கோவத்தை? யார்கிட்ட காட்டுவீங்க அந்த கோவத்தை? செவத்தில் குத்திக்குவேன். ஆமாம், அது அவர்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்ல மாட்டார், செவத்தில் போய் இப்படி குத்திட்டே இருப்பார், ஏதோ பஞ்சிங் பேக் மாதிரி. உங்க வீட்டு செவத்தை பார்த்தா தெரியும் எத்தனை நாள் இல்லை இப்போ அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வைஷு, நீங்கள் வந்து நிறையா இன்ஸ்டா ஸ்டோரி அந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டால் அப்படியே ஜென்ரலாகவே கணவர் எல்லாரும் புகழ்ந்து தள்ளுவாங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் புகழ்ந்து தள்ளுறீங்களே, அப்போ அந்த சீக்ரெட் ஆஃப் மேரேஜ் லைஃப் சொல்லாமே. உண்மையே சொல்கிறோம், அவ்வளோதான். ஆக மொத்தம் பேச விடுறது இல்லை. சரி, இந்த ஹூ இஸ் ஊட்டியாக வர நான் மறுபடியும். ஓகே, ஹூ டேக்ஸ் லாங் டு, அதாவது ரொம்ப நேரம் ரெடி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறவங்க யார்? வெளில போகணும் அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு சண்டை போட்டால் சாரி கேட்பாங்க? 2 பேருமே. 2 பேருமே. அதாவது அது எப்படி இருக்குன்னா, நான் கோச்சிக்கிட்டேன்னா அவள் வந்து ஃபஸ்ட்டு சாரி கேட்பா, அவள் கோச்சிக்கிட்டேன்னா நான் போய் ஃபஸ்ட் சாரி கேட்டுறேன். ஸோ அது 2 பேருக்குமே அந்த அது எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு தெரில. ஆனால் யார் அதிகமாக கோச்சிப்பா? 2 பேருமே கோச்சிக்குவோம். கோச்சிக்கோங்க. ஹூ இஸ் மோர் ட்ராமாட்டிக்? ரொம்ப அப்படியே ட்ராமா குயின், ட்ராமா கிங் தானே?
நான் தான். ஓகே, யார் அடிக்கடி ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது? என்ன ஸ்வீட். நான் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன் இப்போ டோட்டலாக. நிறைய வேலைகள் இருக்குது, வந்தால் ஃபோன் கால்ஸ் தான், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. மற்ற யூசேஜ்லாம் டோட்டலாக அவாய்ட் ஆகிடுச்சு, வேறு ஒர்க் இருக்கிறதுனால. பட்டு இவங்க தான் எப்போ பார்த்தாலும் அதுதான். ஆமா, நம்ம ஒரு கண்டென்ட் பார்த்தா அடுத்தது நம்ம என்ன கண்டென்ட். அது இப்போ ரீசெண்டாக என்ன போனாங்கன்னா சமையல். என்ன சமைக்கிறது? அடுத்த கேள்வி, ஹூ இஸ் தி பெட்டர் குக்? நீங்க தான். நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன், சாப்பிட்றதுக்கு மட்டும், கை கழுவுறதுக்கு மட்டும் தான். குஜிட்டிப்பா வளர்த்துட்டீங்களே எங்க முத்துவை நல்லா. ஸோ யார் அதிகமாக கொரட்டை விடுவா? அது தெரியாது, ரெண்டு பேரும் ஒன்றா தானே தூங்குறோம், எப்படி தெரியும்? யார் வந்து இந்த ஸ்பெஷலான டேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க? ஓகே, நெக்ஸ்ட் இது. சூப்பர். ஓகே, எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் தெரியுமா, பொதுவாக ஒரு லவ்வர்ஸோ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தால் ஒரு விஷயம் நடக்கும், இன்னைக்கு என்ன நாள் சொல்லு அப்படின்னு பொண்ணுங்க தான் வந்து கேட்பாங்க. இங்கே இந்த பிரச்சனையே கிடையாது, நான் தான் போய் சொல்லுவேன், நீங்கள் என்ன நாள் தெரியுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓ அப்படியா, அச்சுச்சோ மறந்துடுவா அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் இப்படி இருந்தால் தான் இன்னொருத்தர் அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். என் ஒய்ஃபுக்கு 3 டேட் மட்டும் ஞாபகம் இருக்கும். 1 அவளோட பிறந்த நாள், 2 என்னோட பிறந்த நாள், 3 எங்களோட கல்யாண நாள். வேற எதுவுமே இல்லை. அவங்க அப்பா பிறந்த நாள் டேட்டே மறந்துட்டான். ஏப்ரல் 11. ரெண்டு பேர் அப்பாவுக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள். இதே சூப்பராக இருக்கு. அது நிறைய ஒத்துமை இருக்கு. யார் ரொம்ப வர்ஸ்டான ஜோக்ஸ்லாம் அடிப்பாங்க? மொக்கையா? அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஜோக்ஸ் அடிக்க மாட்டேனா? அடிப்பேன், மக்கள் இல்லைப்பா. யார் நல்ல நல்ல கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க? யூஸ்ஃபுல்லாக நிறைய கிஃப்ட்ஸ் இவங்ககிட்ட தான் வந்திருக்கு, நான் பெருசாக கொடுத்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு கிஃப்ட்டுன்னு வாங்கி கொடுத்ததில்ல, ஒரே ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன் அவங்க பிறந்த நாளைக்கு, அதோட சரி. பட் நிறைய எனக்கு என் பிறந்த நாளுக்கு ஒரு கார் டிக்கி ஃபுல்லாக கிஃப்ட் அவ்வளோ இருந்துச்சு. சூப்பர். நிறைய வாங்கி கொடுத்தேன். நான் சின்ன வயசுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு கலெக்ட் பண்ண பிடிக்கும். இவருக்கு வந்து அந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம விளையாடணும் பொருள் அந்த மாதிரி இருந்தால் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா அது மாதிரி. ஸோ நேற்று கூட ஒன்று வந்துச்சு, நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு சின்ன வயசில் விளையாண்டுருப்போம்ல மேரியோ கேம்ஸ், இந்த மாதிரி ஒரு 1000கணக்கில் இருக்க கேம்ஸை ஒரு மெமரி கார்டில் போட்டு ஒருத்தர் விற்கிறான். அதை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்து 2 ஜாய்ஸ்டிக் கொடுத்துருந்தா விளையாடு அப்படின்னா, நான் இருக்கிற வேலையில் இது எங்கே விளையாடு. ஐ நோ ஒர்க் போகிறவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நானும் ஒர்க்கில் இருக்கும்போது ஐ ஹவ் பீன் ஸ்ட்ரெஸ்ட் ஸோ மச். எனக்கு ஒரு 15 நாள் விக்ரமன் படம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 5 நாள் லீவ் கிடைச்சா கூட அந்த 5 நாளில் ஒரு 3 நாள் தூங்குறதுலே போயிடும், மீதி ஒரு நாள் வீட்டு வேலை பார்க்குறதுல போயிடும், இன்னும் ஒரு நாளில் வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி அதுவே இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது உனக்கு அப்படின்னு சொல்லி தான் உனக்கு வீடியோ கேம்ஸ் பிடிக்கும்னு வாங்கி கொடுத்தது. சூப்பர். விளையாடுறாரா? இல்லை, நேத்தா வந்திருக்கு. இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று வாங்கிட்டேன், ஒரு பேட்டு. நம்ம இங்கே விளையாண்டா டிவியில் பால் அடிக்கும். விஆரா அது பேர் ஏதோ சொல்லுவாங்கள்ல, விர்ச்சுவல் ரியாலிட்டி. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பேட் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து சத்து நடிச்சிட்டு இருப்பேன் பாலை, அதுதான் விளையாடுறேன். எனக்காவது தூக்கத்தில் டைலாக்ஸ் எல்லாம் வளரி இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர்? நிறையா நான் உளறி இருக்கேன், எழுப்பி சொல்லுவா என்னப்பா பேசுகிற. ஆமாம்மா, நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ உளருவாரு, பக்கத்துல நமக்கு பயம் வந்துடும், ஐயோ பிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு. அடுத்த நாள் வந்து எழுப்பி ஏன் என்ன போலன்னு நீங்க ஏதோ டயலாக்லாம் சொன்னீங்கன்னு கேட்டா, அப்படியா நான் எதுவுமே சொல்லலை, என்ன சொன்னேன்னு கேட்பாரு. நிறையா ஓடிக்கிட்டே இருக்கும். வச்சுட்டீங்கன்னா அந்த பிள்ளை பாவம். ஆமா, இவங்க ரொம்ப பயப்பட வேற செய்வாங்க அந்த விஷயத்துல. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே.